जर्नी सवारी कितनी चाहिए पूरे गए होंगे இப்போ ஒரு விமானம் வந்து டேக் ஆஃப் ஆகுது அப்படின்னாவே அதுக்கு முன்னாடியே அந்த விமானத்தை வந்து பல்வேறு துறை வல்லுநர்கள் வந்து அதை வந்து ஆய்வு செய்வாங்க. ஆய்வு செஞ்சுட்டு அது பறக்கிறதுக்கு தகுதியான விமானம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சான்றிதழ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த விமானம் வந்து வானில் பறக்கிறதுக்கே வந்து தகுதியான விமானமாக கருதப்படும். பறக்கும் எந்திரம் அப்படிங்கும் போதே வந்து நிறைய எந்திர கோளாறுகள் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையாவே இருக்கு. என்னதான் இவங்க முறைப்படி சோதனை செஞ்சுட்டு இவங்க வந்து அனுப்பியிருந்தாலும் கூட அது வந்து விமானம் வந்து மேலே போகும்போது அது ப்ரெஷர் காரணமாக அந்த என்ஜின்ல இருந்து ஏதாவது ஒரு ஃபியூல் லீக்கேஜ் ஆகியிருந்திருக்கலாம். அந்த என்ஜின்ல ஏதாவது ஒரு லீக்கேஜ் ஆகி அந்த பைப்லைன்ஸ் ஏதாவது கிராக் ஆகி அந்த ஃபியூல் லீக்கேஜ் ஆகி அந்த என்ஜினோட சூட்டில் இமீடியட்டா தீ பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு. இந்த விமானத்தோட எரிபொருள் அப்படிங்கிறது வந்து ஏடிஎஃப்னு சொல்லுவாங்க, ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல். இப்போ இந்த விமானம் வந்து டெல்லியில இருந்து அகமதாபாத் வந்திருக்கு. அகமதாபாத்ல இருந்து லண்டன் போறதுக்கான ஒரு ஆயத்தமா இருந்திருக்கு. இப்போ டெல்லியிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா வெதர் வந்து ரொம்ப ஹாட்டா இருந்தது. ஒரு அலர்ட் கொடுத்துருந்துருக்காங்க. இந்த விமானங்கள்ல பயன்படுத்தக்கூடிய பேட்டரின்னு பார்த்தோம்னா லித்தியம் வகை பேட்டரி. அந்த லித்தியம் வந்து அந்த பேட்டரி வந்து சூடா இருந்திருக்குது அப்படிங்கிற ஒரு காரணம் கூட சொல்றாங்க. நார்மலா நம்ம பெட்ரோல் உடம்புல ஊத்திட்டு ஒரு இது பற்ற வச்சோம்னாவே அதை அணைக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்படும் இல்லையா? ஏடிஎஃப் அப்படிங்கிறது அதை விட இமீடியட்டா ஒரு தீப்பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த ஒரு பொருள், ஒரு எரிபொருள். அதனால அது கண்டிப்பா பெரிய அளவுல தான் தீப்பிடிச்சிருக்கு. லண்டன் போகிற ஒரு ஃப்ளைட் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு 50,000-60,000 லிட்டருக்கு மேலே வந்து நிரப்பியிருப்பாங்க. ஸோ 50,000 லிட்டர் ஏடிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒயிட் பெட்ரோல்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ இந்த ஒயிட் பெட்ரோல் வந்து 50,000 லிட்டர் தீப்பிடிச்சு எரியும் போது உடனடியாக அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய கருவிகள் எல்லாம் பழுதடைஞ்சிருக்கும். இப்போ நான் சொல்றது கூட இது எல்லாமே ப்ராபபிலிட்டி, நடந்திருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு வேணால் நம்ம சொல்லலாம். உறுதியிட்டு நம்ம சொல்லக்கூடியதுன்னு சொல்லி பார்த்தா ஒருத்தர் 2 பேர் சொல்லலாம். யாருன்னு ஹேண்ட் கார்விங், ஜென்யூன் லெதர், எக்ஸ்க்ளூசிவ் டிசைன்ஸ். உங்க ஸ்பேஸுக்கு சிக்னேச்சர் சோஃபா வேணுமா? லாவிஷ் ஃபர்னிச்சர் தான் ரைட் சாய்ஸ். நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க, அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும். 7200040619. வணக்கம். சார், இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏர் இந்தியா விமானம் வந்து விபத்துக்குள்ளாய் கிட்டத்தட்ட 241 பேர் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருக்காங்க. இந்த விபத்து வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி குறைபாடுனால ஆனதா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன மாதிரியான சாத்தியக்கூறுகளாக இருக்குன்னு நினைக்கிறேன்? இப்போது ஒரு விமானம் வந்து டேக் ஆஃப் ஆகுது அப்படின்னாவே அதுக்கு முன்னாடியே அந்த விமானத்தை வந்து பல்வேறு துறை வல்லுநர்கள் வந்து அதை வந்து ஆய்வு செய்வாங்க. ஆய்வு செஞ்சுட்டு அது பறக்கிறதுக்கு தகுதியான விமானம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சான்றிதழ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த விமானம் வந்து வானில் பறக்கிறதுக்கே வந்து தகுதியான விமானமாக கருதப்படும். இதையெல்லாம் தாண்டி அந்த விமானியும் வந்து அவரோட பார்ட்டாக வந்து அவரும் வந்து அதை சோதனை பண்ணுவார். ஏர்ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர், அதாவது ஃப்ளைட்டோட ஸ்ட்ரக்சரில் வந்து ஏதாவது பெண்ட் இருக்கா, இல்லை கிராக்ஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்பாரு. இல்லை என்ஜினோட அந்த இதில் வந்து பைப்லைன்ஸில் ஏதாவது லீக்கேஜ் இருக்கான்னு பார்ப்பாரு. அப்புறமா லேண்டிங் கியர்னு சொல்லக்கூடிய அந்த டயர்லாம் இருக்கக்கூடிய ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் ஏதாவது லீக்கேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் பார்ப்பார். அதுக்கப்புறம் அந்த விமானி வந்து ஒரு மருத்துவ சோதனைக்கு உள்ளாக்கப்படுவார். ஏன்னா அவர் வந்து அவருக்கு ஃபிட்னஸ் இருக்கா, உடல் தகுதி முழுவதும் இருக்காரா, அவருக்கு ஏதாவது வேறு ஏதாவது ஒரு ஆஸ்துமா இல்லை வந்து ஒரு பிளட் ப்ரெஷர் அந்த மாதிரியெல்லாம் இருக்குதா, இல்லை அதுக்கு முன்னாடி அவர் ஃப்ளைங்க்கு முன்னாடி ஒரு ஆல்கஹாலெல்லாம் அருந்திருக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அந்த மருத்துவ குழுவும் பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு விமானம் வந்து வானத்துக்கே வந்து டேக் ஆஃப் ஆகும். ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இது ஒரு பெரிய விபத்து. இந்த பெரிய விபத்தை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு விமானம் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளைங் மிஷின். ஃப்ளைங் மிஷின்ங்கிறது ஒரு பறக்கும் ஒரு எந்திரம் அப்படிங்கும் போதே வந்து நிறைய எந்திர கோளாறுகள் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையாவே இருக்கு. என்னதான் இவங்க முறைப்படி சோதனை செஞ்சுட்டு இவங்க வந்து அனுப்பியிருந்தாலும் கூட அது வந்து விமானம் வந்து மேலே போகும்போது அது ப்ரெஷர் காரணமாக அந்த என்ஜின்ல இருந்து ஏதாவது ஒரு ஃபியூல் லீக்கேஜ் ஆகியிருந்திருக்கலாம். ஃபியூல் அப்படிங்கும் போது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு விமானம் பறக்கிறதுக்கு வந்து எரிபொருள் ரொம்ப மிகவும் அவசியம். இந்த விமானத்தோட எரிபொருள் அப்படிங்கிறது வந்து ஏடிஎஃப்னு சொல்லுவாங்க, ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல்.
ஃபியூல். இது வந்து நார்மலாக நம்மளோட பெட்ரோலை விட எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. இப்போ இந்த விமானம் வந்து டெல்லியில இருந்து அகமதாபாத் வந்திருக்கு. அகமதாபாத்லேருந்து லண்டன் போகிறதுக்கான ஒரு ஆயத்தமாக இருந்திருக்குது. இப்போ டெல்லியிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெதர் வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்தது. ஒரு அலர்ட் கொடுத்துருந்துருக்காங்க. இந்த விமானங்களில் பயன்படுத்தக்கூடிய பேட்டரின்னு பார்த்தோம்னா லித்தியம் வகை பேட்டரி. அந்த லித்தியம் வந்து அந்த பேட்டரி வந்து சூடாக இருந்திருக்குது அப்படிங்கிற ஒரு காரணம் கூட சொல்கிறாங்க. ஸோ ஒருவேளை அந்த பேட்டரி சூடாகி அதில் இருந்து மின்கசிவு ஏற்பட்டு தீப்பிடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு விதத்தில் பார்க்குறேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, டேக் ஆஃப் ஆகி 3 நிமிஷத்தில் வந்து அது வந்து கிராஷ் ஆகுது அப்படின்னா அந்த என்ஜினில் ஏதாவது ஒரு லீக்கேஜ் ஆகி அந்த பைப்லைன்ஸ் ஏதாவது கிராக் ஆகி அந்த ஃபியூல் லீக்கேஜ் ஆகி அந்த என்ஜினோட சூட்டில் இமீடியட்டாக தீப்பிடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட டர்ன் அரவுண்ட் போகிறதுக்கு கூட வந்து டைம் இல்லை. அவங்களுக்கு மேடே டிக்ளேர் பண்ணி டர்ன் அரவுண்ட் ஆகி மறுபடியும் லேண்ட் பண்ணுறதுக்கு கூட டைம் இல்லை. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மினிட்ஸில் லேண்ட் ஆகி கிராஷ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து கரெக்டான ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் கொடுக்கப்படாது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் சாத்தியக்கூறுகள். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ இந்த தீ விபத்து அப்படிங்கிறது, இப்போ தீ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம முதல்ல அதை பார்க்கலாம். இப்போ இந்த தீவு அப்படிங்கிறது வந்து ஏடிஎஃப் எரியுது அப்படின்னாவே அது இமீடியட்டாக இப்போது லண்டன் போகிற ஒரு ஃப்ளைட் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு 50,000-60,000 லிட்டருக்கு மேலே வந்து நிரப்பியிருப்பாங்க. ஸோ 50,000 லிட்டர் ஏடிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒயிட் பெட்ரோல்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ இந்த ஒயிட் பெட்ரோல் வந்து 50,000 லிட்டர் தீப்பிடிச்சு எரியும் போது உடனடியாக அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய கருவிகள் எல்லாம் பழுதடைஞ்சிருக்கும். கண்டிப்பாக அந்த எலக்ட்ரிக்கல் சாதனம் எல்லாம் வந்து எரிஞ்சிருக்கும். இவர் வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ரூமில் தொடர்பு கொள்றதுக்கான அந்த தொடர்பு சாதனம் கூட எரிஞ்சிருக்கலாம். இது எல்லாமே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கிறது. அப்போ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கும்போது, கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே நடக்கும்போது, அப்போ வந்து இந்த புல்லிங் பவர் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து ஒரு யூகமாக சொல்லலாம். இப்போ நான் சொல்றது கூட இது எல்லாமே ப்ராபபிலிட்டி, நடந்திருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு வேணா நம்ம சொல்லலாம். உறுதியிட்டு நம்ம சொல்லக்கூடியதுன்னு சொல்லி பார்த்தா 2 பேர் சொல்லலாம். யாருன்னா கருப்பு பெட்டி, பிளாக் பாக்ஸ். அவங்க பிளாக் பாக்ஸில் அது ஃப்ளைங் அந்த ஃப்ளைட்டோட டேக் ஆஃப்ல இருந்து லேண்டிங் வரையிலும் என்னென்னலாம் வந்து பைலட் பண்ணுறாரு அப்படிங்கிறது ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். என்னென்னலாம் வந்து கருவிகளை அவர் வந்து இயக்குனார், என்னெல்லாம் உரையாடல் பண்ணினார், யார் கூட கடைசியாக பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு வந்து பிளாக் பாக்ஸில் கிடைக்கும். அதனால தான் மேடே ஃபைனலாக அது ஏடிஎஃப் பிடிச்சிக்கிச்சுனாவே முழுக்க அது வந்து பற்றி எரியும். அதனால தான் ஒரு மேடே கால் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அந்த பிளாக் பாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து சிவிஆர்னு சொல்லுவாங்க, காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். காக்பிட்டில் மாலுமி கடைசியாக என்ன பேசினார் அப்படிங்கிற அந்த வாய்ஸ் ரெக்கார்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ இது ரெண்டும் கிடைக்கும்போது அப்போ தான் நம்ம வந்து உறுதியான தகவல் வந்து இந்த விபத்துக்கான காரணம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும். கண்டிப்பாக சார். இந்த ஏர்கிராஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா 11 இயர்ஸாக வந்து சர்வீஸில் இருந்தக்கூடிய ஒரு ஏர்கிராஃப்ட்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இது ஒரு காரணமாகவே சொல்லிட்டு இருக்காங்க. 11 வருஷம் பழமையான ஏர்கிராஃப்டை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் போயிங் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. போயிங்கில் வந்து அந்த ஏர்கிராஃப்டில் ஃபியூயல் அண்ட் வந்து ஆக்சிஜனில் வந்து பார்த்திங்கன்னா நெக்லிஜென்ஸ் இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விபத்துக்கு வந்து ஒரு சாத்தியக்கூறாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஒரு ஏர்கிராஃப்ட் பழசாக இருந்தாலும் அதோட சேஃப்டி செக்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு டீப்பாக இருக்கும் சார்? கண்டிப்பாக ஒரு ஃப்ளைட்டு போகிறதுக்கு முன்னாடி நான் தான் சொன்னேன், துறை சார்ந்த வல்லுநர்கள் வந்து ஆய்வு செஞ்சுட்டு தான் இது போவாங்க. இப்போ வந்து டெல்லியிலேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து ப்ரீ ஃப்ளைட் செக்னு ஒன்று பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக ஃப்ளைட் சேஃப்டியில் வந்து அவங்க எந்த ஒரு நெக்லிஜென்ஸும் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா அதில் சம்மந்தப்பட்ட அந்த ஏர் க்ரூஸ் பயணம் பண்ணுறாங்க, அந்த பைலட்டு பயணம் பண்ணுறாரு. பைலட்டு வந்து பயணிகளோட உயிரை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறத தாண்டி தன்னோட உயிரை பாதுகாக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ வந்து அந்த மாலுமி வந்து அந்த பைலட் விமானி வந்து அது வந்து கண்டிப்பாக உறுதி செஞ்சுருப்பார்ல. அதனால் அது இல்லாமல் இந்த போயிங் பற்றி நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா MiG-21 ரக போர் விமானங்கள் எல்லாம் வந்து 40 வருடமாக ஃப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு விமானம் பறப்பதற்கு அதோட என்ஜின், அதோட ஏர்ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர், மற்ற இருக்கக்கூடிய கருவிகள் எல்லாம் 100% சர்வீஸபிளாக இருக்குதா அப்படின்னு தான் பார்க்கணும். அது வந்து எத்தனை ஆண்டு பழமையானது அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி அங்கே அந்த விமானம் வந்து முழுக்க வந்து பறக்கிறதுக்கு தகுதியானதா அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் வந்து இந்த விமானம் வந்து ரொம்ப சஃபிசிகேட்டட் ஒரு ஏர்க்ராஃப்ட்னு சொல்லலாம். ரொம்ப வந்து அதிநவீன தொழில்நுட்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு விமானம்னு சொல்லலாம். அதனால் இதில் வந்து அதோட தயாரிப்போ அல்லது இதை செலுத்தும் போது அதோட சர்வீசபிலிட்டிலேயோ ஒரு ஐயம் வருது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஏற்றுக்கொள்ள கூடியது அல்லன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். கிட்டத்தட்ட 241 பேர் வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் ஆகும்போது அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா 0 தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து மிட் ஆஃப் த ஏரில் வந்து இந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மி. இந்த லேண்டிங் அண்ட் டேக் ஆஃப் டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஷஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
இதில் எரிஞ்சு போனவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர்ன் ஆயிட்டாங்க. இது வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குமா அந்த ஏடிஎஃப்ங்கிறது? ஆமா, கண்டிப்பா. அதான் நான் சொன்னேன்ல, ரொம்ப எளிதில் தீப்பற்றக்கூடிய ஒரு பெட்ரோல். நார்மலா நம்ம பெட்ரோல் உடம்புல ஊத்திட்டு ஒரு இது பத்த வச்சோம்னாவே அத அணைக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்படுவோம் இல்லையா? ஏடிஎஃப் அப்படிங்கிறது அத விட இமிடியேட்டா ஒரு தீப்பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த ஒரு பொருள். ஓகே. ஒரு எரிபொருள். அதனால அது கண்டிப்பா பெரிய அளவுல தான் தீப்பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக சார். ஸோ இப்போ வந்து இதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரியான சேஃப்டி செக்ஸ்லாம் வந்து பண்ணுவாங்க? என்ன மாதிரியான மாறுதல்லாம் கொண்டு வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏர்கிராஃப்ட்டில்? இப்போ இந்த இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மட்டும் வந்து அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்ல வந்துட்டு தப்பிச்சிருக்காரு. தப்பிச்சிருக்கிறாரு. என்ன அப்டின்னா, இப்ப நீங்க எந்த ஒரு பயணிகள் விமானத்தில போனீங்கனாலும், அவங்க வந்து அந்த ஏர் க்ரூஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏர் ஹோஸ்டஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, என்ன பண்றாங்க அப்டின்னா, அந்த சேஃப்டி மெஷர் சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. இந்த பக்கம் வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கு. உங்க சீட்டுக்கு கீழ வந்து பாராசூட் இருக்கு. இந்த மாரி எமர்ஜென்சினா நீங்க இதெல்லாம் பண்ணணும் அப்டிங்கிறது வந்து ஆங்கிலத்திலயும், ஹிந்திலயும் சொல்றாங்க. இப்போ இந்த விமானம் வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலிருந்து சென்னையிலிருந்து திருச்சி போகிற விமானமாக இருக்கட்டும், சென்னையிலேருந்து ஒரு சேலம் போகிற விமானமாக இருக்கட்டும், இதெல்லாம் தமிழ்நாட்டு பயணிகள் பயணிக்கக்கூடிய விமானம். இதில் எத்தனை பேர் பெரிய அளவில் ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஹிந்தி நமக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். அதாவது ரொம்ப குறைந்த பேருக்கு தான் வந்து தமிழ்நாட்டில் ஹிந்தி தெரியும். அப்போது என்னோட இந்த விபத்திலிருந்து நான் என்ன ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஏவியேஷனுக்கும் சரி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் சரி, எந்தெந்த மாநிலங்களில் இருந்து விமானங்கள் புறப்படுதோ அந்தந்த மாநில மொழிகளில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி சேஃப்டி மெஷர்மெண்ட்டை பற்றின விஷயங்கள் சொல்லணும். அப்போ தான் வந்து அந்த பயணிகளுக்கு வந்து கொஞ்சமாவது புரியும். இப்போ வந்து ஆங்கிலமும் தெரியாத, இந்தியும் தெரியாத ஒரு தமிழ் பயணி வந்து பயணிக்கிறாரு. இந்த மாதிரி எமர்ஜென்சியில் அவருக்கு என்ன தெரியும்? அவங்க என்ன சொன்னாங்களே தெரியாது. முதல் முறையாக ஒரு பயணம் பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து தெரியாது. அதனால் இந்த ஃப்ளைட் சேஃப்டி அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இப்படி பேரிடர் மேலாண்மையை வந்து ஒரு இதாக வந்து கொண்டு வந்திருக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணுறோமோ, அந்த மாதிரி ஃப்ளைட் சேஃப்டி விஷயத்தையும் வந்து நம்ம வந்து உயர்நிலை பள்ளிகளில் ஒரு பாடமாகவே வைக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. கண்டிப்பாக சார். சார் இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஏர்கிராஃப்டில் பயணம் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பயந்த ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கியிருக்கு. ஏன்னா வந்து ஃப்ளைட்ஸில் வந்து சேஃப்டி இல்லைன்ற ஒரு கருத்து வந்து பார்த்தீங்கன்னா பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கோரமான சம்பவம் இங்கே நடந்திருக்குன்றப்போ ஃப்ளைட்டில் பயணம் பண்ணுறது எந்த அளவுக்கு சேஃபு, ஸோ எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் உங்கள் சைடில்? எல்லாமே நம்ம பயண காலத்தை வந்து குறுகிறதுக்கு தான் நம்ம வந்து ஒவ்வொரு தொடர்பு என்ன சொல்ல வருது போக்குவரத்து சாதனங்களையும் நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்தவங்க தான் அடுத்து வந்து பேருந்து, காரு அந்த மாதிரி விஷயங்களுக்கு போகிறோம். இப்போ இன்னும் நம்ம சீக்கிரம் சென்றடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் விமானத்தை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இப்போ ரயில் விபத்துகள் நிறைய நடக்குது, நேருக்கு நேர் மோதிக்குது. அதுக்காக ரயிலில் பயணம் பண்ணாமல் இருக்கிறோமா? இல்லை நம்ம ரோட்டில் எத்தனையோ பேருந்து விபத்துகள் ஏற்படுது, சாலை விபத்துகள் ஏற்படுது. அதுக்காக நம்ம வந்து சாலையில் வந்து இருசக்கர வாகனமோ இல்லை வந்து நம்ம காரோ எதோ ஓட்டாமல்லாம் இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி இது ஒரு எதிர்பாராத நிகழ்வு. அதுக்காக வந்து நம்ம விமான பயணமே வந்து நம்ம வந்து ரொம்ப மோசம், இது வந்து எப்படி இதுக்கப்புறம் நம்ம அப்படிங்கிற மாதிரி இல்லை. இது கொஞ்ச நாளைக்கு மக்களுக்கு அந்த அந்த இம்பேக்ட் வந்து இருக்கும், அந்த அந்த பாதிப்பு வந்து இருக்கும். ஓ என்னடா இது இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதையெல்லாம் தாண்டி எல்லா விமானங்களுமே பார்க்கறதுக்கு முன்னாடி அடிப்படை சோதனைகள் அப்படிங்கிறது வந்து அது கண்டிப்பாக செய்வாங்க. அதை போல் இந்த சேஃப்டி ஃப்ளைட் சேஃப்டிங்கிற விஷயத்தை வந்து கண்டிப்பாக பயணிகளும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அந்தந்த மாநில மொழிகளில் வந்து அவங்க இது பண்ணலாம். இன்னும் ஒரு படி மேலே போய் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டிக்கெட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த டிக்கெட்டுக்கு பின்னாடி தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் பிரிண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்கேஸ் ஆஃப் ஒரு எமர்ஜென்சினா நீங்கள் இந்த டோரை ஓப்பன் பண்ணணும், இங்கெல்லாம் எமர்ஜென்சி டோர் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் போடலாம். ஸோ சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லையா, கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ பின்னாடி திருப்பி பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு ஐடியா தோணும். இல்லை அப்படின்னா ஏர்போர்ட்லேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளைட் இந்த டைமுக்கு வருது, இது டிபாச்சர் ஆகுது, இது டிலே ஆகுதுன்னு போடுற அந்த 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 டிஸ்பிளேல ஒரு ஏஐ வீடியோ ஜென்ரேட் பண்ணி, இந்த மாதிரி ஒரு கிராஷை வந்து ஒரு ஏஐ வீடியோவாக ஜென்ரேட் பண்ணி, இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நீங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் தப்பிக்கலாம், இப்படியெல்லாம் தப்பிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிற காணொலியெல்லாம் போட்டோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வோடு இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். கிட்டத்தட்ட 241 பேர் வந்து இறந்துட்டாங்க. பெரிய இழப்பு தான். வந்து வாழ்க்கைன்றது வந்து பார்த்திங்கன்னா நிர்ணயமற்றது அப்படின்றத உணர்த்துற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் நடந்து போச்சு. இந்த பாதிப்பில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க மூலிமா ஒரு எதனா ஒரு விஷயம் சொல்ல வரும்? கண்டிப்பாக பெரிய ஆறுதல் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது என்ன ஆறுதல் சொன்னாலும் அது சென்றடையாது, அது ஏற்றுக்கவும் முடியாது அந்த மாதிரி. ஏன்னா இதில் வந்து நிறைய வெளிநாட்டு பயணிகள் இருக்காங்க, நம்ம இந்திய சகோதரர்கள் இறந்துருக்காங்க, ஒரு குடும்பமே இறந்துருக்கு. ஒரு டாக்டர் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு லண்டனில் போய் செட்டில் ஆகலான்னு போகும்போது கணவன், மனைவி, 3 குழந்தைகள், அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது
ரொம்ப அந்த சேஃப்டி ஃப்ளைட் சேஃப்டியை வந்து பயணிகளும் நிறையா அதை பற்றின ஒரு அறிவோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து திரும்ப திரும்ப வந்து சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் எங்களோட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ஹேண்ட் கார்விங் ஜென்யூன் லெதர் எக்ஸ்க்ளூசிவ் டிசைன்ஸ். உங்க ஸ்பேஸுக்கு சிக்னேச்சர் சோஃபா வேணுமா? லாவிஷ் ஃபர்னிச்சர் தான் ரைட் சாய்ஸ். நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும். 7200040619.